ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம அஃபீஷியலாகவே தகவல் வெளியிருக்கு. அனைத்து ரேஷன் கடையுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தி தான் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைத்திருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் டேட் கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா என்ன டேட்டில் ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க, ரிசல்ட் எப்போ அப்டேட் வெளியாகும், என்ன டைம்லலாம் அவங்க கொடுக்க போகிறாங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு மாத காலங்களாகவே அப்டேட் கொடுக்காம இருந்தாங்க. ஏற்கனவே 2023 இதே மாதிரி தான் 10 இந்த கேஸு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்திருந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாத காலங்களாகவே இப்போ 2023 இழுக்கடித்திருந்த நிலைமை இது உருவாகுமா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கூட்டுத்தரப்புலேருந்து ஒரு முக்கிய தகவலை வெளியே இருக்குது. என்ன தகவல் கொடுத்துருக்காங்க, என்ன டேட்டில் ரிசல்ட் அப்டேட் ஆக போகுது, உண்மை நிலவரம் என்ன, இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்திருக்கா இல்லையா, இதில் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் இதில் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி ரிசல்ட்டு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இனிமேல் சில மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடக்கலை. அந்த நேர்காணலை எப்படி நடத்துவாங்க, என்ன எதன் அடிப்படையில் அனைவருமே மார்க்கின் அடிப்படையில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ரிசல்ட் இனிமேல் கொடுக்கல. ஏன் கொடுக்கல, இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன டிலே ஆயிடுச்சு, உண்மையான நிலவரம் என்ன அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருந்தது. இருந்தாலுமே அனைவருக்குமே தெரியும், பெரும் கனமழை காரணமாக தான் நம்மளுக்கு டிலே ஆனதுக்கான காரணம். அதிலேருந்து பொங்கல் பரிசு வந்தது. பொங்கல் முடிந்தும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜனவரி இறுதிக்குள்ளே நாங்கள் ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே நம்மளுக்கு வெளியாகலை. அதேமாதிரி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னுமே அப்டேட் கொடுக்கல. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு இப்போ இந்த பிப்ரவரி இறுதிக்குள்ளேயே பார்த்தோன்னா நாங்கள் ரிசல்ட் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியிட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு நாளை முதல் வெளியாகும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியாக இருக்குது. யாருக்கெல்லாம் அப்டேட் கொடுக்க போகிறாங்க, உண்மையான நிலவரம் கன்ஃபார்மாக வெளியாகிடுமா இல்லையா அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் இந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிசம்பர் மாதமே போன வருடமே கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டு கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனவரியில் முடிந்த உடனே கொடுக்கணும். அது மாதிரி கொடுக்கல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையின் காரணமாக நிறைய பரிசு பொருட்களை மக்களுக்கு வழங்குகிற இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் கொடுக்கல அப்படின்ற மாதிரி கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்களுடன் நேற்று முடிஞ்ச பேசியிருந்தார். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பரிசு பொருட்கள் வழங்கினாங்க இல்லையா. அதில் கணக்கு வழக்குகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிறைய ப்ராசஸிங்கள் இருந்தது. எங்களுக்கு நிறைய ஒர்க் இருந்த காரணத்தால் எங்களோட இந்த ரிசல்ட்டே அப்டேட் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் கூட்டுத்துறை அமைச்சர் பேசியிருந்த நிலையில் அவர் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்குமே பொறுப்பேற்றிலிருந்தே 12,000க்கும் மேற்பட்ட பேரை நாங்கள் ஸோ பணி நியமனம் செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி பெருமையாக சொல்லியிருந்தார். இருந்தாலுமே இந்த ரிசல்ட் அப்டேட் கொடுக்கல அப்படின்னு தான் எல்லாருடைய ஒரு கேள்வியாக இருந்திருந்த நிலையில் இருந்தாலுமே அந்த ரிசல்ட்டை குறித்து தான் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம். வரைக்குமே ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் தான். நாளை முதல் மாவட்ட வாரியாக ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் ஆக போது இந்த பிப்ரவரியிலேருந்தே அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடித்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த நிலையில் தான் சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்தால் நாங்கள் ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஜியோ உத்தரவு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியே இருக்குது. அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் வெளியே இருக்குது. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் வெளியாக போது ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அனைவருமே இந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணோம் இல்லையா. என்ன டேட்டில் கொடுப்போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. பிப்ரவரி 24ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியாக இருக்குது. அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தியாக தான் வெளியாகியிருக்கு. இருந்தாலுமே இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வருமா வராதா அப்படின்ற இருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாக இருக்குது. இருந்தாலும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இந்த ரிசல்ட் அப்டேட் பண்ணாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு நிறைய பணப்பட்டுப்பாடுகள் நடந்திருக்கு. எங்கிட்டே பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேக்ஸ்லாம்
ஸோ கேட்குறாங்க, வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உண்மையா? நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, ஸோ இது அப்போ உண்மையாக நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு எதுவுமே வேலை கிடைக்காதா? அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள வந்து கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மார்க்கின் அடிப்படையில நேர்முக தேர்வு போயிருந்தீங்க இல்லையா? ஸோ அது மூலமா கிடைக்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையில, நீங்க நல்ல மார்க் வந்து 90% மேல இருந்திருந்தாலே போதும். ஸோ உங்களுக்கு நேர்மையான முறையில கிடைத்திடும். ஸோ ஆவரேஜா இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி நெறைய பேரு ஸோ வேலை வேணும் உறுதியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பணம் பட்டுமாடுகள் கேட்டாங்களே வந்து எடுத்துக் குடுக்கக்கூடிய நிலைமைலாம் வந்து இருக்கு. ஸோ ஆனா அவங்கள குடுத்து வாங்கக்கூடிய நெறைய ப்ராசஸ்ங்களும் வந்து இருக்கு. இருந்தாலும் நடக்கிறதுக்கான 50 90% நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில ஒரு 10% தான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாக நியமனம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இருந்தாலும் என்ன நடக்கப் போகுது அப்படின்றத ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலுமே ரிசல்ட்டில வந்த உடனே நம்ம வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிவிக்கலாம். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான ஸோ அப்டேட் வந்து ஸோ இதுதான். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு நெறைய சந்தேகங்கள் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து இந்த ரேஷன் கடையோடைய வேலைய பொறுத்தளவுக்கு சேலரி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி அப்படின்னா ஸோ அனைவருக்குமே தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காவே 8லேருந்தே ஸோ கவர்மெண்ட் வேலை அப்படின்னா 8லேருந்தே ஸோ 18 வரைக்கும் இது குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கா ஒரு 10க்கு மேல வந்து கிடைக்கும் அப்படின்ற மாரி தான் ஸோ குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேலரிய வந்து சொல்லிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒர்க்க பொறுத்தளவுக்கு நீங்க டெம்பரவரியாக ஸோ ஒர்க் பண்ணுற மாரி வந்து இருக்கும். 1 வருடம் ஆகலாம், 2 வருடம் கூட வந்து ஸோ ஆகலாம். நீங்க டெம்பரவரியா ஒர்க் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருடம், 2 வருடம் கழித்து உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ஆக்குவாங்க. ஸோ அதிலேருந்து சூப்பரான ஒரு நீங்க அதிலேருந்து தான் வந்து கவர்மெண்ட் வேலை அப்படின்னு வந்து ஸோ நீங்க வந்து பணி நியமனம் வந்து செய்வாங்க. ஸோ அதெல்லாம் இந்த வேலைய பொறுத்தளவுக்கு ஸோ இது மாரி தான் வந்து குடுக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில வந்து ஸோ ப்ரொமோஷனலாம் எப்படி இருக்கும்? இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்ல ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரொமோஷன பொறுத்தளவுக்கு ஸோ அனைவருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, 10 வருட காலங்களாக நீங்க ஒரு ஒர்க் பண்ற மாரி வந்து 10 வருடம் ஆகலாம், 15 வருடங்கள் வந்து ஆகலாம். ஸோ அதுக்கு மேல தான் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கிடைக்க போகுது. ஸோ அதனால ப்ரொமோஷன பொறுத்தளவுக்கு இவ்வளோ நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும். நீங்க வந்து கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இது மாரிலாம் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆஃபீஸ்ல கிடைக்கிறதுக்கான ஸோ வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதில அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு கன்ஃபார்மா நாளை முதல் மாவட்ட வாரியாக அப்டேட் வந்து வெளியாக போகுது. இருந்தாலும் இதில செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் இல்லாம ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த நேர்முக தேர்வு மூலமாக நீங்க வாங்க பெற்றிருக்க மார்க்கின் அடிப்படையிலும் 10th 12ல எவ்வளோ மார்க் வந்து வைத்திருக்கீங்க அதன் அடிப்படையில் தான் அனைவருமே செலக்ட் வந்து ஸோ பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த ரிசல்ட்டு எதன் மூலமா அப்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட் தான் ரிசல்ட்டு ஸோ அப்டேட் ஆகும். இந்த எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக எந்த ஒரு ரிசல்ட்டுமே அப்டேட் வந்து ஆகாது. ஸோ அதனால் அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு நாளை முதல் மாவட்டம் வாரியாக அப்டேட் வந்து ஆகப்போகுது. ஸோ அதனால் சூப்பரான ஒரு அப்டேட்டாக தான் இருக்குது. ஸோ வருதா அப்படின்றத ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ.